பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஏசாயா 26வது அதிகாரம் வசனம் 3. ஐசாயா சாப்டர் 26 verse 3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இன்னொரு முறை இதை வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தின் மூலமா அழகான ஒரு சிந்தனையை வெளிப்படுத்தியிருக்காரு. இங்க உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், ஆண்டவரை நம்ம நம்புறோம், விசுவாசிக்கிறோம். ஆனா உறுதியாய் பற்றி பிடித்திருக்கோமா? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கு? நம்ம புறஜாதியை கூட பார்த்தோம்னா சிலர் இயேசுவையும் தெய்வம்னு வணங்குறாங்க. அப்படி இயேசுவையும் தெய்வம்னு பார்க்கறதா நம்பிக்கை? இல்லை அநேக மனுஷர் பேர்லையும் நம்ம நம்பிக்கை வச்சு ஆண்டவர் பேர்லையும் நம்பிக்கை வச்சோம்னா அதுவா நம்மளுடைய நம்பிக்கை? நம்முடைய காரியங்கள் எல்லாமே அவருடைய கருத்திலிருந்து வாய்க்க பண்ணப்படுகிறது. அவரையே உறுதியாய் பற்றி கொண்டோமேயானால், நாம அவரை மாத்திரமே நம்பியிருந்தோம்னா, உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அப்போ நம்மளுக்கு பூர்ண சமாதானம் கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய சமாதானத்தை குலைக்கிற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அந்தபடியா நடக்கும் போது நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை யாரின் பேர்ல இருக்கு? ஏன்னா இந்த உலகத்துல அநேக மக்கள் எப்படி இருக்காங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லப்பட்டபடி, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருக்கும். இது முக்கியமா விசுவாச பிள்ளைகளுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. நெய்தர் ஹாட் நார் கோல்டு. அப்படி நம்ம ஆண்டவரை பற்றி இருக்கிறதுல அனலாவும் இல்லாம குளிராகவும் இல்லாம நடுத்தரமா நான் இந்த உலகத்தின் போக்கில் இருந்துக்கிறேன், ஆண்டவரையும் நம்பியிருக்கேன் அப்படின்னு வாழக்கூடிய வாழ்க்கையில நம்மளால அந்த பூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு அநேக நெருக்கங்களும் உபத்திரங்களும் வரும்போது அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு போக்கு தெரியாம நின்றுட்டு இருப்போம். ஆனா இந்த வசனம் சொல்றதுபடி உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், அப்படி ஆண்டவரையே உறுதியா பற்றி கொண்டு பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளப்படுவோம் அப்படிங்கிறத இந்த வசனம் உறுதிப்படுத்துது. இதுல நம்ம வேதத்திலே சிலரை பார்த்தோம்னா நெகேமியா எடுத்துக்கலாம். அவர் அர்த்தசாஷ்டாக்கு பான பாத்திரக்காரனா இருக்காரு. அவர் தான் அந்த அப்போதைக்கு பெரிய ஒரு ராஜாவா இருந்தாரு. அப்படி ஒரு ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா இருக்கிறவருக்கு அவர் ராஜாவிடத்துல சொன்னா அநேக காரியங்கள் அவருக்கு நடக்கும். ஆனா அவர் என்ன பண்ணாரு? அவருடைய நம்பிக்கை யாரின் பேர்ல இருந்தது? ஆண்டவருடைய பேர்ல இருந்தது. அதனால்தான் ராஜாவிடத்துல பேசுறதுக்கு முன்னாடி கூட ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசிச்சு அவரிடத்துல வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதன் பின்னாடி ராஜாவிடத்துல போய் பேசி அதற்கேற்ற, அதாவது அவருக்கு அனுகூலமான வார்த்தைகளை ராஜாவிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டாரு. அங்க மாத்திரம் இல்ல, தானியேல் நம்ம எடுத்துட்டோம்னா அவரும் அரசுவையில பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் அவருடைய நம்பிக்கை யாரின் பேர்ல இருந்ததுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். தானியேலை பத்தி நம்மளுக்கு புதுசா எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அவர் எவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் யாருக்கு கீழே இருந்தாலும் அவருடைய நம்பிக்கை எல்லாமே ஆண்டவருடைய பேர்ல இருந்தது. அப்படி இந்தபடி வேதாகமத்தில் நம்ம அநேகரை காண்பிக்க முடியும். அப்படி ஆண்டவரையே நம்பியிருக்கோமே ஆனால் நமக்கு எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில பூர்ண சமாதானம் காத்து கொள்ளப்படும். நம்மளுக்கு எத்தனையோ பயங்காற்ற விஷயத்த சாத்தான் பண்ணலாம். ஆனா நாம அவரையே நம்பியிருக்கிறபடியால் அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டாரு, நம்மளை பாதுகாத்து கொள்வாரு. சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனத்துல, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடி ஆண்டவரை தேடி இருக்கிறோம்னா அவர் நம்மளை ஒருபோதும் கைவிடுற தேவனா இருக்க மாட்டாரு. அவருடைய நாமத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு அவரே உயர்ந்த அடைக்கலமா இருந்து பாதுகாத்து கொள்வாரு. எரேமியா 17:7 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்யவான். Blessed is the one who trusts in the Lord, who put his trust in the Lord. அப்போ நம்முடைய நம்பிக்கை கர்த்தரின் பேர்ல இருந்ததுன்னா நாம தான் பாக்கியவான்களா இருப்போம். அந்தபடியா ஒரு பிளஸ்டான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு,
பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளப்படுவதற்கு நம்முடைய நம்பிக்கை கர்த்தரின் பேரில் அல்லவா இருக்கணும். அதை நம்மளுக்கு இந்த வார்த்தைகள் உறுதிப்படுத்துது. அவர் பேர் நம்பிக்கை இருக்குங்கிறதுக்கு முக்கியமான விஷயம் இந்த ஏசாயா 26வது அதிகாரம் 2வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். அப்போ இந்த சத்தியத்தை கைக்கொள்வதும் மிகவும் அவசியமா இருக்கு. கர்த்தரை நம்புறேன்னு சொல்லிட்டு சத்தியத்தை பின்பற்றாம இருக்கிறது அவர் மேல கொண்டிருக்கிற நம்பிக்கையா இருக்காது. அவருடைய பிள்ளைகளானால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது அவசியமா இருக்கு. அதனால இந்த சத்தியத்தை கை கொண்டு அவரையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்களா அவரின் பேர்ல மாத்திரம் நம்பிக்கை வைத்திருந்தோம்னா நம்முடைய சமாதானம் காத்து கொள்ளப்படுங்கிறத கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த வார்த்தைகள் மூலமா காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இன்றைக்கும் எங்களுடைய நம்பிக்கை மனிதர்கள் பேரோ பொருளின் பேரோ இல்லை எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும் அப்பா அதை எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு உறுதியாய் உண்மையே பற்றி கொள்கிற மனதை எங்களுக்கு தாரும் என்று உண்மை நோக்கி கேட்கிறோம் தகப்பனே. ஆம் ராஜா, நீர் மாத்திரமே எங்கள் நம்பிக்கையா இருந்து எங்களை எல்லாவற்றிலும் இருந்து அரணாய் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கு ராஜா. அப்படி உண்மையே நம்பி அப்பா நாங்கள் பாக்கியவான்களாய் அப்பா எல்லா காரியத்திலும் பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளப்படுகிறவர்களாய் பாதுகாக்கப்பட போகிற கிருபைக்காய் நன்றி தகப்பனே. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்றேன் பிதாவே. ஆமென், ஆமென்.